இந்த கத்தி அப்படிங்க வெங்கடேசனை வெட்டுறாங்க. இங்கெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு கடைசி வெட்டுறாங்க. கத்தி தலையில் சிக்கிக்குது. ஏன்னா அந்த ஸ்கல்ல போயிட்டுனா சிக்கிக்கும். பாடியை போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ சாவகாசமாக கிளம்பி போயிட்டாங்க 2 பேரும். இங்கெல்லாம் வேண்டாம், மெட்ராஸில் கொண்டு வந்துட்டு மெட்ராஸ்லேயே போய் சரண்டர் ஆகும். எங்கே வந்தாலும் சரண்டரை ஏற்றுக்க வேண்டியதானே. பேச அந்த இடத்துக்கு நம்மளே அழைச்சிட்டு போயிடும். யாரை ஃப்ரெண்டாக வச்சிருக்கீங்க, அவன் அதை பார்த்துக்கணும்ல. ஆனால் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செயின் லிங்கெல்லாம் வெட்டி விட்டாங்க. தண்ணியை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒம்பளத்துக்கான திட்டத்தோடு வந்து உட்காடுறாங்க. இதை எப்படியாவது கேட்டு அவனை அசிங்கப்படுத்தணும். இன்னும் ஆரம்பிக்குள்ள எல்லா நேரமும் ஒரு நாள் போல இருக்காங்க. என் கூட படித்தவன் கொலை செஞ்சவனையும் பார்த்துட்டேன், என் கூட படித்தவன் கொலை செஞ்சு செத்தவனையும் பார்த்துட்டேன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தலையில கத்தி இறங்கி இருக்கு, ஒரு கொடூரமான கொலை நடந்திருக்கு சென்னையில. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களாக என்னென்ன காரணங்கள் இப்போது பேசப்படுகிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சென்னை R5 போலீஸ் லிமிட் விருகம்பாக்கம் லிமிட்டில் தான் நடந்துச்சு. வழக்கறிஞர் அவர் கணேசன், அவர் தான் படுகொலை செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த கொலையின் தொடர்ச்சியாக இப்போ 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா வயசு 45, திருமணம் ஆனவர், குழந்தை இருக்கவர். அவர் சென்னையில் இருந்து தங்கி ரியல் எஸ்டேட் தொழிலெலாம் கொஞ்சம் பண்ணி வந்தார். வக்கீல் தொழில் ரியல் எஸ்டேட் தொழில், இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி இது பண்ணி வந்தார். அவருடைய நெருங்கிய பார்ட்னராக இருந்த உத்தரகுமார் தான் கடந்த மாதம் அவங்க படுகொலை செய்யப்பட்டார். ராமநாதபுரத்தில் பரமக்குடி முதுகுளத்தில் வச்சு படுகொலை செய்யப்பட்டார். அப்போ அவருடைய ரூம்மேட்டாக இருந்தவர் தான் இப்போ இந்த கொலையில் குற்றவாளி ஆகியிருக்காரு. கார்த்திக் அவர் பேர். கார்த்திகார்னு பார்த்தீங்கன்னா நான்குநேரி பகுதியில் அவர் மேலே ஒரு 20 வழக்குகள் மேலே இருக்குது பெண்டிங்கு. அவர் நான்குநேரி பகுதியை சார்ந்தவர். அப்போ ஒரு குண்டாசு வழக்கில் அவர் இருக்கார். அப்போ இவர் பெயில் எடுக்கிறார். யார்? வெங்கடேசன் எடுத்து தன்னோட வச்சுக்கிறார். என்ன காரணத்துக்காக சார் அவர் எடுக்கணும்? முன் வந்து குண்டாசு பொதுவாக வக்கீல்களுக்கு சில கான்ட்ராக்ட்ஸில் எடுப்பாங்க. அப்படிங்க. ஒரு கம்யூனிட்டி நேசத்தில் அவர் எடுக்கிறாரு. 2 பேருமே முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. சரி. முக்குளத்தூர் புலிப்படை கருணாசத்தில் வந்து இவர் வெங்கடேசன் வந்து மாநில வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறாரு. பெயில் எடுக்கிறாரு. இவருக்கு டிரைவராக வச்சுக்கிறாங்க. வேற கார்த்திகை. இப்படியே இவங்களோட ஜேர்னி இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அவர் கார்த்திக் பார்த்தீங்கன்னா நான்குநேரியில் ஒரு படுகொலை நடந்திருக்கு, சாமித்துறை அப்படின்னு சொல்லி. அது வேற ஒரு பிரபல ஒருத்தர் அவங்க டீம் பண்ணதா சொன்னாங்க. அப்போ அந்த டீமை பழி வாங்கணும் அப்படின்றது கார்த்தியோட தாட்டா இருந்திருக்கு. வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம தேவையில்லாது இப்போ நமக்கு இது, அவங்க வந்து ஒரு பெருந்தொகை தர்றாங்க, நம்ம அதை செட்டில் பண்ணிடலாம், அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிடலாம், தேவையில்லாமல் நம்ம போய் பிரச்சனை ஆகிட்டு இருக்க வேண்டியதில்லை அதில் அப்படின்ற மாதிரி வெங்கடேசன் சொன்னதான் சொல்லப்படுகிறது. இவர் சொல்லியிருக்காரு வாக்குமூலத்தில். கார்த்திகோட வாக்குமூலத்தை தான் நான் சொல்கிறேன். இல்லை கார்த்திக் வந்து இல்லை நம்ம இடத்துக்காக பண்ணி ஆகணுங்கன்னு இவர் சொன்னதாகவும், மேலும் இவர் கார்த்திக் வந்து மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. கருணாஸ் தெரியல, நடிகர் கருணாஸ். ஆமாம், அவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு. அது வந்து இவங்க எப்பயுமே அந்த வீட்டில் வந்து சமைக்கிறது சாப்பிட்றது, பேச்சுலர் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தெரியல, சமைக்கிறது சாப்பிட்றது சரக்கு அடிக்கிறது இதுதான் வேலை. அப்படி இருக்கக்குள்ள போதையில் இருக்கக்குள்ள இவர் வெங்கடேசனுக்கு கொஞ்சம் போதை கொஞ்சம் கொலன்னு ஆகிட்டு இருக்காரு. ஆகிட்டு இருந்தோன்னே இவர் கார்த்திக்கு ஹீட்டாக பேசியிருக்காப்புல. என்னன்னா, நானும் மாவட்ட பொறுப்பு வாங்கிட்டேன், நீ என்ன பெரியவனா, காரசாரமாக பேசியிருக்காங்க. பேசினோடனே இவர் கார்த்திக் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஆகுது. எப்படின்னா இவருக்கு வயசு 45, அவர் வயசு 35, 10 வயசுக்கு மேலே டிஃப்ரெண்ட் அதிகம் கார்த்திக் வரைக்கும். இப்போதான் வயசு வித்தியாசம் எல்லாமே எல்லாம் ஒன்றா உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்போ அப்படி இல்லை, அந்த காலங்கள் அப்படி இல்லை. இப்போ எல்லாருமே எல்லாரோட இருக்காங்க. அப்படியே கான்ட்ரவர்சி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. வளர்ந்துக்கிட்டு இருந்தோன்னே வெங்கடேசன் உள்ளே போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு. யாரோ இவரை கார்த்தியை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வந்தோன்னே கார்த்தி அந்த கத்தியை பிடுங்கி, கார்த்தி ரவி அவங்க சித்தப்பா அந்த கத்தியை பிடிங்கி வெங்கடேசனை வெட்டுறாங்க. இங்கெல்லாம் வெட்டுறாங்க. வெட்டிட்டு கடைசி வெட்டுறாங்க. கத்தி தலையில் சிக்கிக்குது. ஏன்னா அந்த ஸ்கல்ல போயிட்டுனா சிக்கிக்கும். கத்தி வெளில வராது, மண்டையில் மட்டும். இந்த வாட்டத்துல எல்லாம் வெளில வரும், இந்த வாட்டத்தில் வெளில வராது. ஏன்னா ஸ்கல்லு உடனே இணையறதுக்கான வேலைகளை பார்க்கும். ஸ்கல்லு தான் சீக்கிரம் இணையும் நம்ம உடம்பு உறுப்புலேயே, க்ளோஸ் ஆகும் அந்த செல்கள். அப்போ கத்தி பிடுங்க முடியல, மாட்டிக்கிச்சு. ஸ்கல்லுன்றது மண்டையோட உடனே இணைய ஆரம்பிக்கும். இங்கெல்லாம் வெட்டுக்காய் வந்து மருந்தே போட வேண்டாம், ஒரு 24 ஹவர்ஸில் இணைய ஆரம்பிச்சிடும். கத்தி சிக்கிக்கிட்டு கத்தி அப்படியே விட்டாரு, இறந்துட்டாரு. போட்டு சாப்பிட்றாங்க. இருந்த கறி குழம்பு மிச்சம் மீதியெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு, பாடியை போட்டு சாப்பிட்டுட்டு இப்போ சாவகாசமாக கிளம்பி போயிட்டாங்க 2 பேரும். கிளம்பி போய் பாருங்கள், ராமநாதபுரத்தில் போய் சரண்டர் ஆகிற பார்க்குறாங்க. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆக, ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூரில். அவங்க என்ன பாருங்கள், எப்படிப்பட்ட ஆளுக்கு பாருங்கள். இங்கெல்லாம் வேண்டாம், மெட்ராஸில் கொண்டு வந்துட்டு மெட்ராஸ்லேயே போய் சரண்டர் ஆகுங்க. எங்கே வந்தாலும் சரண்டரை ஏற்றுக்க வேண்டியதானே.
அதுதானே நாடு சொல்லுது, சட்டமும் சொல்லுது. சரண்டரை ஏற்றுக்கலை. அவங்க உடனே என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேரளா பார்க்க போகணுட்டு கிளம்பி கேரளா பார்க்க போகிறாங்க 2 பேரும். அப்போ முத்துராமலிங்கம்னு சொல்லிட்டு ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க சரண்டர் பண்ணி நான்குநேரில் சரண்டர் பண்ணி அப்புறம் இங்கேருந்து மெட்ராஸ் R5 போலீஸ் போய் கைது பண்ணி அழைச்சிட்டு வந்து விசாரணை, முதல்கட்ட விசாரணையில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க 15 நாள். இப்போ இல்லை இந்த மாதிரி கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு இல்லையா? திட்டமிட்டு நடந்துக்கப்பட்டதா இல்லை அன்னைக்கு நடந்ததா, பேச்சுவார்த்தையில் நடந்ததா கொலையா? இல்லை இதை பொறுத்தவரையிலையும் ஸ்போர்ட்டிவாக ஒரு வார்த்தை ஒரு முக்தியும் நடக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கான்ட்ரவர்சியை பேச 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 கூட நடந்திருக்கலாம். என்னோட பார்வை அப்படி தான் இருக்குது. சடன் ஹிட் ஆகிருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா இவர் போய் கத்தி எடுத்துகிட்டு வந்ததாக தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம எப்படி உங்கள்கிட்ட அதுக்கு பிறகு என்னன்னு பஞ்சாயத்து பேசுறது? வெளியே வேணா எக்ஸிட் ஆகிருக்கலாம். கார்த்தியும் ஒரு ரவியும் வெளியே இருந்திருக்கலாம் வீட்டை விட்டு. சவாசமே வேண்டாம், நீ எதாவது பண்ணிட்டு போடான்னு போயிருந்துருக்கலாம். அதுதான் திட்டமிடுறது என்ன இருக்குது? கொலைங்கிறது கொடூர கொலை. என்ன கொலைனால கொலை தான். அப்புறம் கொடூர கொலை எல்லாம் கொடூர கொலை தானே. ஒரு உயிரை எடுக்கிறது இப்போ எப்படி நல்ல விஷயமா இருக்க முடியும்? அது சரியானதாக இருக்காது. குறிப்பாக இப்போ இவர் தான் வெளியே வந்து டிரைவராக இருக்கக்கூடிய கார்த்தி அவர்களை வெளியே கொண்டு வராரு இல்லையா? வழக்குல இருந்து வெளியே கொண்டு வந்து தன்னோட துணையாக வச்சிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அதை இந்த அனுதாபத்துக்கு என்ன காரணம்? முதல்ல இது கொண்டு வரணும். ஒரு ஆளை ஒம்படியாக கொண்டு வந்து கூட வச்சு தனக்கு தானே குடி பறிச்சு இப்போ ஒரு மாதிரி ஃபேஷன் ஆகி போச்சு நிறையாளர். நான் கூட ஒரு கேஸ்காரங்களை வச்சுக்கிறது ஒரு பந்தாங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க. அட்வொகேட்ஸ் இல்லை, ஈவன் சாதாரண சிவிலியன்ஸே நினைக்கிறாங்க நம்ம கூட 2 கேஸ்காரங்க வந்தால் பந்தாவாக இருக்கும். அது ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். எதை பெருமையாக சொல்கிறதுன்னு இல்லையா, அது ஒரு பெருமையாகவே நினச்சிக்கிறாங்க. பொழுதனைக்கு கோர்ட்டு, நானும் நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டேன். கோர்ட்டு, கேஸு, ஜெயில் இதை பற்றியே பேசுகிறாங்க பொழுதனைக்குமே. எனக்குள்ள அந்த டாப்பிக்கே பிடிக்காது. இங்கே பேசுகிறேன்ல அவ்வளோதான் இதை பற்றி நான் பேசுனது. மற்றபடிலாம் நான் பேசுகிற உலகமே வேற. கோர்ட்டில் பேசுகிறதோட சரி, அடுத்த நிமிஷமே என்னோட முகமே வேற கதை பேசிட்டு இருப்பேன். என்னோட என்டையர் டைட்டிலே வேற மாதிரி இருக்கும். இலக்கியம் நிறைய பேசுவேன், திருக்குறள் பேசுவேன், சினிமாவை பற்றி பேசுவேன், அரசியல் நிறைய பேசுவேன். இதெல்லாம் பேசவே மாட்டேன். ஏன்னா இது நமக்கு தேவையில்லாத விஷயம். பேச பேச அந்த இடத்துக்கு நம்மளே அழைச்சிட்டு போயிடுது. அதோட வைப்பு இருக்குல்ல, வைப்பு அது உங்களை கொண்டு போயிடும். இப்போ ஆனால் அப்படி இல்லை. அவங்க அந்த அண்ணா இருக்கார்ல, நம்மளால தான் 3 கேஸ் எடுத்திருக்காரு. இவர் இருக்கார்ல, ஒரு 5 கேஸ் எடுத்திருக்காரு. கேஸ்ன்றது கொலை எப்படி இருந்தோ 5 கேஸ் எடுத்திருக்காரு. இது இப்போ ஒரு பெருமையாகவே போயிட்டு தேவையில்லாமல் போய் இதை கூடா நட்பும்பாங்க. நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ அதை எங்கே வச்சு விளையுது கிடைச்சா? இதே நீங்கள் ஒரு வக்கீலோட ட்ராவலாக இருந்தால் உங்களை கொண்டுருவானா? அவனுக்கு தெரியும் சட்டத்திட்டம். என்ன ஒரு கொலை பண்ண கூப்பிட்டா நான் வரமாட்டேன். கொலை பண்ணால் போலீஸ் பிடிக்கும், பேப்பரில் வருவோம், அசிங்கப்படுவோம், உண்டாசு போடுவாங்க. வெளியே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வந்து பார்த்தா குடும்பம் முடி இருக்காது, காசெல்லாம் போயிடும். காலம் பூரா புலிவாலை பிடிச்ச மாதிரி கோர்ட்டு கேஸுமா அலைய வேண்டியதுதான். எதிராளி வேற எப்போ வேணுமோ போடுவான். நம்மளை மூட் அவுட் ஆனால் போலீஸ் நம்மளை என்கவுண்டர் பண்ணும். மூட் அவுட் ஆனா? ஆமாம். இப்போ கவர்மெண்ட்டுக்கு இது பெரிய டார்ச்சர் இவனை வைக்காதீங்கடா, சுடுறான்னு என்ன செய்ய முடியும்? சார் மூட் அவுட் ஆனால் டீ குடிப்பாங்க, அந்த மாதிரி கொலை வர பண்ணுறாங்களா? என்கவுண்டர் பண்ணுவாங்கல்ல. ஓகே ஓகே. போலீஸை நீங்கள் இரிட்டேட் பண்ணால் என்ன பண்ண முடியும்? அப்புறம் உங்களை சரண்டராக சொல்கிறாங்க. முதல் நாள் என்கவுண்டர் கடலூரில். நீ சரண்டர் ஆக மாட்டேன்னா உன்னை என்ன செய்யுது? அப்புறம் ஃபயரிங் தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. அந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்க ஒரு லாரி டிரைவர் 3 பேர் வெட்டி பணம் நகை ஜிபே வரையும் பண்ணிட்டு போவா உன் அக்கௌண்ட்டில் QR கோட்டில். உங்களை போலீஸ் விட்டுருப்பாங்களா? அவர் ஜெயக்குமார் அவர் தான் எஸ்பியாக இருக்கார், கடலூர் எஸ்பி, தமிழ்நாடு. அவர் விட்டு உட்காந்துருப்பாரான்னு கேட்குறேன். மூட விட்டுன்னு அந்த மூட விட்ட சொன்னேன். என் எல்லைக்குள்ளே என் மாவட்டத்தில் வந்து பண்ணிட்டா அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடாதா? ட்ரிக்கர் ஆகிடும் போலீஸுக்கு. போலீஸை ரொம்ப காமெடியாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் சடனாக டெரர் ஆகிடுவாங்க. எந்த நேரம் எப்படி திரும்புவாங்கன்னு தெரியாது, திரும்பிடுவாங்க. போலீஸோட பகையெல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு இங்கே வேண்டி சக்தியே கிடையாது நம்மள்கிட்ட. அவங்களோட வேகம் அப்படி இருக்கும், அதிகாரம் இருக்குது அவங்கள்ட்ட, பொதுமக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்கள்ட்ட. சின்ன சின்ன தப்புகள் பண்ணிக்கிட்டு இருப்பா, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. சரி தொலைறான் போகணும், ஒரு கட்டம் தான், அவ்வளோதான். இதுக்கு மேலாம் பார்க்க முடியாது. இந்த எரானிய குலையர் வந்தான், முதல் ரவுண்டில் என்கவுண்டர் ஆகலையா, காலி பண்ணிட்டாங்க. அவன் எதிர்பார்த்தே இருக்க மாட்டான். தமிழ்நாட்டு போலீஸையும் சென்னை கமிஷனர் அருணையும் அவனுக்கு தெரியல, எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதிர்பார்த்துருந்தா செஞ்சிருக்க மாட்டான். முதல் இதிலே முடிஞ்சு போச்சு, டேன் ஆகி போச்சு. இப்போ அங்கே அல்லு கைண்டு இருக்கும்ல, ஐயோ உங்கள்கிட்ட போகக்கூடாதுடா. கருணாஸ் அவர்களுடைய தொடர்பு ஏதாவது இருக்குமா உள்ள கூடுதலாக? அவரெல்லாம் அப்படி இல்லை, அவர் டிரைவர்ன்றாங்க, பதவி சண்டை அப்படின்ற மாதிரி ஏதாவது? அவருக்கு நெருக்கமானவங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏற்கனவே கருணாஸ் அரெஸ்ட் அப்போ இந்த கார்த்திக் பஸ்லாம் உடைச்சிருக்காரு. கருணாஸ் வந்து திருவாடனை எம்எல்ஏ இருந்திருக்காருங்க டிஎம்கே பீரியட்ல. இப்போ டிஎம்கேல இருக்காரு. அவர் ஒரு ஜாதிக்கு முக்குளத்தூர் புலிப்பட கட்சி வச்சிருக்காரு. அவர் தன்னை தேவர் இனத்தோட ஐக்கானா அவர் காமிச்சிக்கிறாரு. அவர் வந்திருந்தாரு, இந்த இதுல எல்லாம் பார்த்தோம் ஷார்ட்ல போயிருந்தாரு, இந்த மார்ச்சரிக்கெல்லாம் போயிருந்தாரு, ஆறுதல் தெரிவிச்சு. அவர் என்னதான் செய்ய முடியும்? கட்சி நடத்துறதுலாம் அவங்களுக்கு ஈஸி கிடையாதுங்க.
இப்போ டிஎம்கே இருக்குன்னு வைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல பெட்டிக்கல்ல சட்டை போட்டுட்டு திமுக காரண்டான்னு போயிடலாம். அது கட்சி தலைவர் வரைக்கும் பிரச்சனை தானே. எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குங்க. தாதா இருக்குல்ல, இது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ எங்கேயோ பண்ணிட்டு போயிடுவான், பேர சொல்லிட்டு போயிடுவான். நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது, ஆமான்னு ஒத்துக்கவும் முடியாது. இல்ல சார், அடிப்படையில கட்சியை ஒரு நபரை இணைக்கும் பொழுது குற்றப்பெண்ணி நல்லா பார்க்க மாட்டாங்களா? ஒருத்தரை சேர்க்க முடியாது கட்சியில. ஆளே இருக்குது, யாரை வச்சு கட்சி நடத்துறது? எல்லாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தம்பி. சரி, எல்லா கட்சியிலும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். எப்படி இல்லாம இருக்கும்? அரசியலுக்கு யார் தேடி வர்றாங்கிறீங்க? நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், நம்மளை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்ம பின்னாடி ஒரு பேனர் வேணும், அதுக்கு ஒரு ஜாதியை எடுத்துக்கலாம், பின்னாடி ஜாதி வச்சுக்குவாங்க. ஒரு அரசியல் கட்சி, அது ஒரு பாதுகாப்பு. அப்படித்தானே இருக்கீங்க. இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் கோட்பாடெல்லாம் தட்டுப்பாடு தான் அதெல்லாம் எல்லா இடத்துலையும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அரசியல்லாம் அதுதான் தம்பி. சும்மா நம்ம பொய்க்கா பேசுறதா? நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அரசியல்லாம் அதுதான். கொள்கை கோட்பாடு இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட கும்பல் இருப்பாங்க கட்சியில, கொள்கை மட்டும் தான் பேசுவாங்க. கம்யூனிஸ்ட்லாம் சொல்லுங்க, நீங்க குற்றப்பணி இருந்தாலும் உங்களை கட்சியில சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான், சேர்க்க மாட்டாங்க. அது ஒரு தான் கம்மி பேர் இருக்காங்க அந்த கட்சியில. எல்லாரையும் சேர்த்தா கம்யூனிஸ்டத்துக்கு எல்லாரும் போறது தானே தம்பி. வாய்க்கு வந்தது பேச முடியாது. பெரிய கட்டுப்பாடு வேணும், டிசிப்ளின் வேணும், ஒழுக்கம் வேணும், திருட்டுத்தனம்லாம் பண்ணக்கூடாது. அதை தான் கம்யூனிஸ்ட்ல கூட்டம் இருக்காது. கொஞ்சம் பேர் இருந்தாலும் கருத்தியலாக இருப்பாங்க. திராவிட கழகத்தில் தீக்காக்காரவங்க அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அகராதியாக பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. கம்யூனிஸ்ட்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஜேர்னி பண்ணுவேன். திமுக காரங்களோட ஜேர்னி பண்ணுவேன். அவங்க கருத்தியல் தர்க்கவியெல்லாம் அருமையாக வைப்பாங்க, முன் வைப்பாங்க. ஒன்று எல்லாத்துலேயும் நல்லது இருக்கு தம்பி எடுத்துக்கிறதுக்கு. குறிப்பா வழக்கறிஞர்களுக்கு பின்னாடி ஒரு குற்ற பின்னணி தொடர்வதற்கு என்ன காரணமா இருக்கும் சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. குற்ற பின்னணிக்கு பிறகு இவங்க வக்கீல் ஆயிடுறாங்க, அவ்வளோதான். வக்கீலாக இருக்க யாரும் குற்ற பின்னணிக்கு போகிறது இல்லை. குற்ற பின்னணி ஆல்ரெடி இருக்கு, இவங்க வக்கீல் ஆயிடுறாங்க. எவ்வளோ பேர் படிச்சுட்டாங்க தெரியுமா? அவ்வளோ பேர் இருக்கிறாங்க உள்ள. எல்லாம் ஒரு கேடைய மாரி படிச்சுட்டாங்க, போய் படிச்சுட்டு வந்துடுது. வக்கீல் ஆகிட்டா என்னமோ கவச குண்டலமா? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வக்கீல்கள்ங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் தம்பி. எவ்வளோ உயர்வானது. மகாத்மா காந்தி படிச்சிருக்காரு, இவ்வளோ புனிதமானது. சொல்லிக் கொடுக்குறது அப்படியே சொல்லி தர்றாங்க. எனக்கு ஆரம்பத்தில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிடுவா. ஆரம்ப கட்டத்தில் பிகினிங்கில் வக்கீல்லாம் செக்யூரிட்டிக்கலாம், போலீஸுக்கு பயப்பட வேண்டியதில்லை, சிக்னலில் வயலேட் பண்ணலாம், தண்ணி அடிச்சுட்டு பைக் ஓட்டலாம். இதுக்காக படிச்சிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. இது என்ன நம்ம எப்பேற்பட்ட ஒரு படிப்பை படிச்சிருக்கோம். அந்த உட்காந்து கருத்து பேசுகிறோம்ல, நீ யாரும் அதை பேசுறதுக்குலாம் கேட்க முடியாது. நான் பேசுறதுக்கு அனைத்து உரிமையும் வாங்கியிருக்கேன். ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன் எனக்கு தெரியும். ஒரு கருத்தை பேசுவதற்கான சுதந்திரம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். பிரதமர் மேலே கூட நான் கேஸ் போட்டு கூண்டில் ஏற்றி நிப்பாட்டுவேன். பதில் சொல்லி தான் அவனு பிரதமர். எனக்கு சட்டம் எனக்கு நல்லா புலமை தெரியும். போலீஸை அரெஸ்ட் பண்ண வந்தேன், இந்த ஆர்டிக்கல் படி நீ எப்படி வந்து அரெஸ்ட் பண்ண வந்த, எப்படி வீட்டுக்கு வந்த முதல்ல காலைல ஸ்டேஷனுக்கு வர்றேன், அந்த விஷயம்லாம் தெரியும். இப்படி தான் நம்ம புலமையாகும். நம்ம இதை வச்சு ரவுடித்தனம் பண்ணலாம், 4 பேரை மிரட்டலான்னா நம்ம விட்டு போட்டுருவோம். நமக்குன்னு ஒரு கோடு இருக்குது, டிசிப்ளின் இருக்குது, அதுபடி நம்ம வாழணும். அட்வொகேட் ஆக்ட் இருக்குது, வழக்கறிஞர் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. அந்தபடி நம்ம நடந்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வெங்கடேசனே பாருங்க, நீங்கள் யாரை போய் ஃப்ரெண்டாக ஏற்றிட்டு வர்றீங்க? ஒரு குற்றவாளி, ஒரு ஆக சிறந்த குற்றவாளி. ஆமாம், நிறைய கிரைம் உள்ள ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றீங்க. அப்போ அது நடக்க தானே செய்யும். ஒன் டே இல்லைன்னா ஒன் டே நடக்க செய்யுது. எல்லாத்துலேயும் சொல்கிறேன், நம்ம யாரோட பழகிறோம்னு இருக்கு. அதான் விவேகானந்தர் சொல்லுவார், நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன். இதை விட ஆகச்சிறந்த தத்துவம் என்ன இருக்கு? நீ யாரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கீங்க, அவள் அதை பார்த்துக்கணும்ல. எனக்கு பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குற்றப்பின்னணி உள்ளவங்கலாம் தெரியும். என்னோட ஆரம்ப கட்டத்தில் நட்பு ரீதியா நட்பெல்லாம் கிடையாது, தெரியும் நிறைய. ஆனால் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த செயின் லிங்கெல்லாம் வெட்டி விட்டேன். அப்படியே இல்லை, சரியாக வராது. உங்கள் ஜேர்னி வேறு, என் ஜேர்னி வேறு. நான் வேறு இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன், உங்கள் இலக்கை எனக்கு செட் ஆகாது. ஒரு பொம்பெல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க, நான் பார்க்குறேன். சொன்னால் கேட்பாங்களா அவங்களும்? நம்ம விலகுறோம்ல, விலகுறதுல என்ன இருக்குது? நான் விலகி போயிடுறேன், நான் ஒன்றுமே சொல்லலையே. அதெல்லாம் அவங்களோட ஜேர்னி பண்ண முடியாது. அதான் சொல்கிறேன், எந்நேரமும் உட்காந்து கொலை கொள்ளை ஜெயிலு இதே பெருமை பேசுகிறதுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இருக்காது. பெருமை பேச இங்கே 1000 இருக்கிறது. நம் பிறப்பே ஒரு பெருமை தாங்க. பிறப்பு இருக்குல்ல, இந்த கண்ணு பாரு எவ்வளோ விஷயத்தை பார்க்குது. அதில் கூட பாருங்க, நீங்கள் கரண்டை போட்டிருக்கீங்க, என்னோட வயசு கம்மி தான். அதில் ஒரு குறையை நீங்கள் ஏற்றிட்டு இருக்கீங்க. உடம்புல தலைவலி இருக்கலாம், இல்லை பார்வை கிட்டத்து பார்வை தூரத்து பார்வையாக இருக்கலாம். அப்போ எனக்கு இது ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு ஒருத்த காது கேட்காது, நான் ஒரு உறுப்பை இழந்திருக்கேன். இழந்த பிறகுதான் அந்த உறுப்போட வேல்யூஷன் தெரியும். தலைமயிர் இருக்குள்ள தலைமையோட அருமை தெரியாது. அது வழக்க ஒழுங்குல விக்கு வச்சுட்டு சுற்றிக்கிட்டு தெரிய வேண்டியது கட்டாயத்தை ஏற்படுது.
அது மாதிரி உயிரோடு இருக்க உள்ள நண்பர்கள், உறவுகள், நட்பு, உறவு அருமையெல்லாம் தெரியாது. இழந்த பிறகு தான் வலி அதிகமாக தெரியும். நம்ம இங்கே ஒரு முறை பிறந்திருக்கோம், ஒரு முறை இறக்க போகிறோம். யாரும் இங்கே பெருமை பேசுறதுலாம் ஒன்றுமே இல்லை. கொலை செய்கிறதுனால எதுவுமே இங்கே தீர்வாயிடாது. அது நெக்ஸ்ட் பிகினிங், அது ஸ்டார்டட். அது உன்னுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் ஆரம்பிச்சிடும். கொலை செஞ்ச பிறகு ஒருத்தர் இறந்துடுறான்ல, அவன் அத்தியாயம் முடியுதுல்ல, உனக்கு அதுக்கு மாதிரி இன்னொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும். அந்த அத்தியாயம் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். நீங்கள் கொலை செஞ்சுட்டு சினிமாவில் உள்ளவங்களை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்க மாதிரி. நிஜ வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்காது. ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கடுமையானது, ரொம்ப கொடுமையானது. தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அதுக்கு மாதிரி இருக்க ஒவ்வொரு நாளும் நரகம் தான் அது. 10 நிமிஷம் உங்களோட பேசுவோட கெத்தாக பேசுவாங்க தம்பி. ஆனால் உங்களுக்கு ஒரு பொண்ணு கேட்டு பாருங்க, போய் உன் கூடயே சுற்றுவான். தலைவரை என்னது ஏதாவது சொல்லுவாங்களே ப்ரோ, எப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ ஒரு பொண்ணு கிளம்ப போய் கொடுக்குறாங்களே இல்லையே, சம்மந்தத்தை கலைச்சி விட்டு போயிடுவாங்க. அவனே ஒரு குலகார போய் அவனுக்கா பொண்ணு கொடுக்குறேன்ட்டு. இதுதான் இயற்கை, இதுதான் நேச்சரு. எந்த குற்றப்பின்னணியும் இதுதான் இறுதி கட்டம், அப்படி தான் அமையும். நேரில் இருக்குள்ள பயங்கரமாக புகழ்வாங்க நம்மளை, ஆனால் அங்கிட்டு போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, ஒரு லீடர்ஷிப்புக்கு, ஒரு கேங்ஸ்டருக்கு பண்ணுறதுங்கிறதுலாம் வேறு. ஒரு தலைமைக்கு, அந்த ஆளுமைக்கு பண்ணுறாங்க. அது அது லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. அது தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு என்னைக்கு நடக்கும், அவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது நம்ம நிறைய பேர் பேசியிருக்கோம் அது மாதிரி ஆளுகளை. ஆனால் இன்னைக்கு ஒன்டே சின்ன கான்ட்ரவர்சியான டாக்குக்கெல்லாம் கொலை பண்ணால் அப்புறம் என்ன வருது? சும்மா போதை போட்டால் ஏதாவது ஜாலியாக சினிமா பற்றி பேசிட்டு டைம் பாஸ், கிரிக்கெட் கிரிக்கெட் பார்த்துட்டு ஏதாவது நல்ல பாடல்களை கேட்டுட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக போயிடணும். தண்ணியை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒம்பளக்கிறதுக்கான திட்டத்தோடு உட்காடுறாங்க. இதை எப்படியாவது கேட்டு அவனை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு ஆரம்பிக்கக்குள்ள எல்லா நேரமும் ஒரு நாள் போல் இருக்காது. வெங்கடேசன் எத்தனையோ நாள் அந்த கார்த்தியை அவமானப்படுத்திருப்பார், திட்டிருப்பார், ரைட்டா? ஆனால் அந்த ஒரு நாள் இந்த ட்ரிகர் பாயிண்ட்னு சொல்கிறாங்களா, அது எழுந்துடும், ட்ரிகர் ஆகிடும். அது நம்ம வீடுகள்லே சரி தம்பி, நம்ம பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மாட்டே சொல்கிறேன், எல்லார்ட்டையுமே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தள்ளி இருப்பதே நலம். ஒரு நாள் விழுந்து கட்டி பிடிச்சி கண்ணை கலைமானே கண்ணி மணி பாட்டுறது, ஒரு நாள் கத்தியை தூக்கி திட்டுறது, இதெல்லாம் ஆகாது. இதெல்லாம் ஒரே மாதிரி சீராக இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும். டெஃபினட்டாக சொல்கிறேன், நான் ரொம்ப லிமிட்டாக இருப்பேன். எனக்கு தெரியும், நிறைய பார்த்துட்டேன். என் கூட படித்தவன் கொலை செஞ்சவனையும் பார்த்துட்டேன், என் கூட படித்தவன் கொலை செஞ்சு செத்தவனையும் பார்த்துட்டேன். அப்பயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது ரொம்ப ரிஸ்கி இந்த லைனு. நம்ம எவ்வளோ தூரத்தை தள்ளி இருக்கோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒதுக்கி போயிடலாம். கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவங்க உங்களை சந்திச்சு வருத்தம் தெரிவிச்சவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்? நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே என்னன்னு சார் வருத்தம் படுறாங்க? அவங்க தப்பு பண்ணியாச்சு, செஞ்சிருக்கக்கூடாது, அவருக்கு அப்பா அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ். இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அதை ஒத்துக்காமல் அதை பெருமை பேசுவாங்க. அவங்களும் இருக்காங்க, பெருமை பேசுவாங்க. இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கிளே விட்டுருந்தா நம்ம தலை போயிருக்கியா அப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. புரியல, விட்டுருந்தா நம்ம தலையும் போயிருக்கணும், இல்லைன்னா அவன் நம்மளை வெட்டியிருப்பான் அப்படி பேசுகிறவங்களும் இருக்காங்க. 3 சினாரியோவை பிரிங்க. ஒன்றே ரெக்கார்ட் பண்ணுறவன் தப்பு பண்ணிட்டோன்னு, இன்னொருத்தவன் பெருமை பேசுறது, அதை வச்சு கிரெடிபிலிட்டியாக ஆக்கிறது, அதை மர்டர் பண்ணுறது. இன்னொரு டைப்பு வக்கீல் விட்டுருந்தா என்னை போட்டிருப்பாங்க வீட்டில், அதனால் நான் போட்டேன் அப்படின்னு அந்த கொலைக்கான தர்மத்தை கற்பிக்கவங்களும் இருக்காங்க. அது என்னைக்காவ் அது அவங்களுடைய தர்மம், அவங்களுடைய எத்திக். நமக்கு அதில் என்ன கற்பிதம் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த 3 பேருக்குமே என்ன முடிவு இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த வாழ்க்கையில்? எல்லாருக்குமே மரணம் தான். கொலை செஞ்சாலும் மரணம் தான், செய்யாட்டாலும் சாவ தான் போகிறோம். அதே மாதிரி நம்மளாவே ஒரு உயிர் எடுத்துக்கிட்டு இயற்கையாக சாவ தானே போகிறான். நான் பார்த்துருக்கேன் நிறையாளர். இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகானது. நீ மனசார உன் மனது உருகி நீ வருத்தப்பட்டு ஒரு விஷயம் செய்ய ஆட்டோமேட்டிக் நடக்கும், தானாகவே நடக்கும். நான் பார்த்துருக்கேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இங்கே ஒரு மார்வாடி குழந்தை ஒன்று கடத்தி வச்சுட்டு 1 கோடி ரூபா ஐ திங்க் பணம் கேட்குறாங்க. மார்வாடிக்கு 1 கோடி மேட்டரே இல்லை, 1 கோடி பிரச்சனையே இல்லை, எனக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஆனால் போலீஸுக்கு ஸ்பெல் பண்ணிடுறாங்க. போலீஸ் இது அஃபென்ஸ், நாங்கள் வர்றோம் டீல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏரியாலாம் கேட்காதீங்க, போலீஸையும் கேட்காதீங்க, ஓகேயா? அது எல்லாருமே நீ முந்தி வந்த பின்னாடி இல்லை, அது நீங்கள் முந்தி வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. நான் விஷயத்தை தான் சொல்ல முடியும், ரகசியத்தை சொல்ல முடியாது. சரி, எல்லாருமே அந்தந்த பில்லரில் ரெடியாக இருக்காங்க ஃபயரிங் பண்ணுறதுக்கு. வர்றாங்க, ஒரு 100 பைக்கில் வர்றாங்க, வந்து மார்வாடியோட குழந்தைய இறக்கி விட்றாங்க, 1 கோடி பணத்தை ரிசீவ் பண்ணுறாங்க. அதே ஸ்பீடில் அந்த வண்டி கிளம்புது, எதிர்த்தாப்புல தண்ணி லாரிக்குள்ளே போடுறாங்க, 2 வீலில் ஏறி குழன்னு ஓடி போகுது. ஆன் ஸ்பாட் உங்களோட அறம் முடிஞ்சுதாங்க. நீதி வென்றது, அந்த இடத்துலேயே வென்றுச்சு. கூலாக போய் மார்வாடி சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்தார், பக்கத்தில் கிடந்த சூட்கேஸ். அப்புறம் போலீஸ் பூந்தாங்க உள்ளே வந்து. கண்ணெதிர பார்த்த அந்த விஷயத்த எனக்கு ஃபுல்லாகவே தெரியும் இந்த விஷயம். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் நீதி நேர்மைன்னு ஒன்று இருக்குது,
நம்ம வந்து தப்பு செய்யக்கூடாது. அநியாயமாக ஒரு உயிரை நம்ம வந்து ஒரு அறம் மீறி அறம்னா தர்மம் மீறி நடக்கக்கூடாது. ஹராம்னா அது முஸ்லீமில் வந்து ஹராம், தப்பு செய்கிறது, பாவம் செய்கிறது, செய்யக்கூடாது. அறம்படி தான் வாழணும். இங்கே எல்லாருக்கும் இங்கே ஒரு முடிவுரை இருக்குது. முடிவுரையை நம்மளா எழுதவும் கூடாது, நம்மளுக்கு நம்மளே தேடிக்கவும் கூடாது. தற்கொலை நம்மளே தேடிக்கவும் கூடாது. நம்மள தற்கொலை தானே, நம்மளே கொலை பண்ணிருக்கு தானே, அதுவும் பண்ணக்கூடாது. இன்னொருத்தர் கொலையும் பண்ணாத. நான் அது இறைவன் அப்படின்னு நினைச்சா இறைவன், பிரபஞ்சம் நினைச்சா பிரபஞ்சம். நான் பிரபஞ்சம்னு நினைக்கிறேன். எல்லாம் நீ தேடும், எல்லாம் இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். கெடுவான் கெடு நினைப்பான், கெட்டு போறவன் கெட்டது நினைக்க போறான். நீ நல்லதே நினை. திருக்குறளோட முடிக்கிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டும் மாந்திரதும் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தின் நீர் எவ்வளோ உயர போக போக பூ மேலே போயிட்டே இருக்கும். வெள்ளத்தோட தண்ணி கீழே இறங்க இறங்க, ஆற்றுல தண்ணி இறங்க இறங்க பூ கீழே வரும். மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. மாந்திரம் என்றால் மனிதர்கள். உள்ளத்தனையது உயர்வோம். மனசு எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும், அந்த அளவுக்கு வாழ்க்கையில் விசாலமாக இருக்கும், அந்த அளவுக்கு வாழ்க்கை உயரும் என்று தெரிகிறேன். நன்றி. நன்றி. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.